வணக்கம். இது கலைக்கதைக்களம். உன்னையே நம்பு. தன்னம்பிக்கை. ஒரு மனிதனின் வாழ்க்கையை முழுமையாக மாற்றக்கூடிய சக்தி தன்னம்பிக்கைதான். பலர் தோல்வியடைவதற்கான காரணம் திறமையில்லாததில்லை, அவர்கள் தங்களை நம்பாததுதான். நீ உன்னை நம்பாதபோது சின்ன சின்ன பிரச்சனைகளே பெரிய சுமையாகத் தோன்றும். நீ முன்னேறவே முடியாது. ஆனால் நீ உன்னை நம்ப ஆரம்பித்தவுடன் உன் எண்ணங்கள் மாறும், உன் செயல்கள் மாறும், உன் வாழ்க்கையே மாறும். ஒரு விதையை நினைத்துப் பாரு. அது மண்ணுக்குள் புதைக்கப்பட்டாலும் அது தன்னம்பிக்கையால் மரமாக வளருகிறது. அதுபோல நீயும் உன்னை நம்பினால் வளர்ச்சி உறுதி. தினமும் கண்ணாடி முன்னால் நின்று உன்னிடம் சொல்லு, நான் முடியும், நான் சாதிப்பேன். இந்த வார்த்தைகள் உன் மனதை மெதுவாக வலிமையாக்கும். தெளிவான இலக்குவை. வாழ்க்கையில் எங்கே போகிறாய் என்று தெரியாமல் ஓடிக்கொண்டே இருந்தால் அது முன்னேற்றமில்லை, அது வெறும் அலைச்சல். ஒரு கப்பல் கடலில் செல்கிறது, ஆனால் அதற்கு ஒரு இலக்கு இல்லை என்றால் அது எந்த துறையையும் அடையாது. அதுபோல உன் வாழ்க்கைக்கும் ஒரு தெளிவான இலக்கு மிகவும் அவசியம். நீ என்ன ஆக வேண்டும், எந்த நிலைக்கு செல்ல வேண்டும், இதை தெளிவாக முடிவு செய். அதை எழுதிக்கொள், தினமும் பாரு, அதை மனதில் பதியவை. இலக்கு தெளிவாக இருந்தால் உன் முயற்சியும் சரியான திசையில் போகும். தினசரி முயற்சி செய். வெற்றி என்பது ஒரே நாளில் கிடைக்கும் விஷயமில்லை. பலர் ஆரம்பத்தில் மிகுந்த உற்சாகத்துடன் தொடங்குவார்கள், ஆனால் சில நாட்களில் தளர்ந்து விடுவார்கள். அதனால்தான் அவர்கள் பாதியில் நின்றுவிடுகிறார்கள். ஆனால் தினசரி சிறிய முயற்சி தொடர்ந்து இருந்தால் அது மிக பெரிய வெற்றியாக மாறும். ஒரு துளி துளியாக நீர் விழுந்தாலும் அது கல்லையே துளைக்கும். அதுபோல சிறிய முயற்சிகள் தொடர்ந்து நடந்தால் எந்த பெரிய இலக்கையும் அடையலாம். தோல்வியை பயப்படாதே. தோல்வி என்ற வார்த்தையை கேட்டவுடன் பலர் பயந்து ஓடிவிடுகிறார்கள். ஆனால் உண்மையில் தோல்வி என்பது ஒரு முடிவில்லை, அது ஒரு வழிகாட்டி. ஒவ்வொரு வெற்றியாளரின் பின்னாலும் எண்ணற்ற தோல்விகள் இருக்கும். ஒரு குழந்தை நடக்க கற்றுக்கொள்ளும்போது எத்தனை முறை விழுகிறது, ஆனால் அது விடாமல் முயற்சி செய்கிறது. அதனால்தான் அது நடக்க கற்றுக்கொள்ளுகிறது. அதுபோல நீயும் தோல்வியை ஏற்று அதிலிருந்து கற்று முன்னேறு. தோல்வி உன்னை தடுக்க வரவில்லை, உன்னை வளர்க்கத்தான் வருகிறது. நேரத்தை மதித்து செயல்படு. வாழ்க்கையில் மிகவும் விலையுயர்ந்த ஒன்று நேரம். பணம் இழந்தால் மீண்டும் சம்பாதிக்கலாம், ஆனால் நேரம் இழந்தால் அதை மீண்டும் வாங்க முடியாது. பலர் தங்களுடைய நேரத்தை கவனிக்காமல் வீணாக்குகிறார்கள். பிறகு வெற்றி வரவில்லை என்று கவலைப்படுகிறார்கள். நீ தினமும் உன்னிடம் கேள், நான் என்னுடைய நேரத்தை சரியாக பயன்படுத்துகிறேனா? நேரத்தை மதித்து பயன்படுத்தினால் வெற்றி உன்னை தேடி வரும். நல்ல சூழலை தேர்வு செய். நீ யாருடன் பழகுகிறாய், அதுவே உன் எதிர்காலத்தை தீர்மானிக்கும். எதிர்மறை எண்ணம் கொண்டவர்கள் உன் கனவுகளை சின்னதாக்குவார்கள். நல்ல எண்ணம் கொண்டவர்கள் உன்னை பெரியதாக நினைக்க வைப்பார்கள். ஒரு மலர் நல்ல மண்வளத்தில் வளர்ந்தால் அது அழகாக மலரும். அதே மலர் கெட்ட சூழலில் இருந்தால் அது வளரவே முடியாது. அதுபோல உன் வாழ்க்கைக்கும் நல்ல சூழல் அவசியம். உடல் மற்றும் மன ஆரோக்கியம். நீ எவ்வளவு பெரிய கனவு வைத்திருந்தாலும் உடலும் மனமும் சரியில்லை என்றால் அதை அடைய முடியாது. உடல் பலமாக இருந்தால் நீ தொடர்ந்து முயற்சி செய்ய முடியும். மனம் பலமாக இருந்தால் எந்த சிரமத்தையும் சமாளிக்க முடியும். அதனால் உன் உடலையும் மனதையும் கவனித்துக்கொள். நல்ல உணவு, நல்ல தூக்கம், நல்ல எண்ணம், இவைதான் உன் வெற்றியின் அடிப்படை. முன்னேற்றத்தை கவனி. நாம் எவ்வளவு முன்னேறியிருக்கிறோம் என்று பார்க்காதபோது நாம் நின்றுவிட்டோம் போல தோன்றும். ஆனால் சிறிது நேரம் எடுத்துக்கொண்டு திரும்பி பார்த்தால் நாம் ஏற்கனவே பல தூரம் வந்திருக்கிறோம். அது உனக்கு நம்பிக்கையையும் உற்சாகத்தையும் தரும். சின்ன முன்னேற்றம் கூட பெரிய மாற்றத்திற்கான தொடக்கம். எப்போதும் கற்றுக்கொள். உலகம் தினமும் மாறிக்கொண்டே இருக்கிறது. நீ கற்றுக்கொள்வதை நிறுத்தினால் நீ பின்னால் போக ஆரம்பிப்பாய். அதனால் புதிய விஷயங்களை கற்றுக்கொள். புதிய அனுபவங்களை ஏற்றுக்கொள். அறிவு அதிகமானால் உன் திறமையும் அதிகரிக்கும். அது உன்னை மற்றவர்களிடமிருந்து தனித்துவமாக காட்டும். ஒழுக்கம் மற்றும் பொறுமை. பலர் உடனடி வெற்றியை விரும்புகிறார்கள், ஆனால் உண்மையான வெற்றி மெதுவாகத்தான் வருகிறது. ஒழுக்கம் இல்லாமல் முயற்சி செய்தால் அது நீண்ட நாட்கள் நீடிக்காது. பொறுமை இல்லாமல் காத்திருந்தால் நீ பாதியில் கைவிடுவாய். ஒரு மரம் வளர நேரம் எடுக்கும், ஆனால் அது வளர்ந்த பிறகு பல வருடங்கள் நிழல் தரும். அதுபோல ஒழுக்கத்துடன் பொறுமையாக முயற்சி செய்.
வெற்றி நிச்சயம் உன்னுடையது. இந்த பதிவை லைக் மற்றும் கமெண்ட் பண்ணுங்க மற்றும் ஃப்ரெண்டுக்கு ஷேர் செய்யுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.